சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். தான் கல்லினே உணர்ற சக்தி இல்லாத கல்லது, ஆனா நீ கடவுளை உணர்ற தன்மை உள்ள மகா பிறவி. உன்னாலேயே கல்லுடைய தன்மையை மாத்த முடியே. ஒரு கல்லு உன் கர்மத்தை மாத்தாதரா, நீ தான் மாத்தணும். இறைவனாயினும் உன் கர்மம் மாத்த இயலாமல் உன்னை மனிதனாய் செய்தேன், மற்றொரு மனிதன் மாற்றும் அதர்மம் நான் செய்யேன் தான் கடவுள். சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். இது படைப்புக்கு தெரியும். ஐயா எனக்குள்ள சிவம் இருக்கா? இருக்கையா? கிராமத்துல மரத்துக்குள்ள படுத்தவனுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் அந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்துருக்கீங்க தெரியல. இந்த மரத்துக்குள்ள திண்ணை வச்சிருப்பானுங்க. நீங்க சினிமால காட்டுற மாதிரி சொம்பு பண்ணையெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு திண்ணை இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, படுத்து தூங்குறான், உட்காடுறீங்க. காக்கா எச்சம் போடாதியா, காக்கா எச்சம் போடாது தூங்குறோம் மேல. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா மத்த லாங்குவேஜ்ல சொல்லுவானு தெரியாது. யாரையாவது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா நீ சொல்ல தூங்குறான்னு சொல்ல மாட்டேன். டேய் அவர் பாட்டுக்கு சிவனேன்னு படுத்திருந்தாரு. எப்படி படுத்திருந்தாரு? சிவனேன். சுவாசம் இருக்கையில் சவமா இருக்கையில், சுவாசம் இருக்கையில் சவமா இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். உறக்கமும் ஒரு வித தவம் தான், அது வேற. இப்ப நீ கான்சியஸாவே தூங்க. அதனால மரத்துக்களை தியானம் பண்றான். ஏன்னா எவ்வளவு நாள் உட்காந்துருக்கேன், என் மேல காக்கா பேண்ட் இருக்கா? கிடையாது. பருவதமலை ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், இங்க போய் விளையாடின பையன் நானு. இன்டர் கனெக்டட். நம்மனா ஒரு நாள் நிம்மதியா மரத்துக்குள்ள போய் தூங்கி பாரு, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கி பாரு. காத்தால ஏஞ்சி பாருங்க, உங்க உடம்பு சுத்தி பேண்ட் இருக்குமா காக்கா, உங்க மேல எச்சம் இருக்காது. அப்ப காக்காக்கு தெரியுது தூங்கும் போது இவன் சிவம் இவன் மேல எச்சம் படக்கூடாது. அதான் ஃபேக்ட். இந்த சயின்ஸ் எப்ப புரிஞ்சுக்க நீ சைலண்டா. இதுதான் அவன் சொன்னான், எக்ஸ்டசி ஆஃப் காட். ஸ்கந்தன் அனுபூதியில தேகம் கொண்டது சுகமாயிருக்கையா, சுகமாயிருக்க சிவமாயிரு, சிவமாயிருக்கு சும்மாயிரு. ஏன்னா நீ ஹெல்த்தியா இருந்தாலும் உன் அனுபவம் உன் கண்ட்ரோல்ல கிடையாது. அதனால ஆரோக்கியமா இருக்க, கீழே வந்து காது உடையுது, அப்ப கஷ்டப்படுறியா இல்லையா? அப்ப அந்த அனுபவத்தை முன்னிட்டு உனக்கு என்ன தடங்கள் வருதோ அது தீக்கிறதும் தவம் தான், அதை தீக்கிறதும் தவம் தான். இதுதான் அந்த 5 விஷயம். அந்த 5 விஷயம் மனுஷனா பிறந்தா each one is extremely different தான். ஆனா deep within there is energy which is same for everyone. ஆனா ஒருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கு. each one of you is what? Divine power, unique. உங்களுடைய கை ரேகை இன்னொருத்தருக்கு செட் ஆகாது, இதுதான் இச்சா அக்னி. உங்க நாக்கு ரேகை இன்னொருத்தருக்கு செட் ஆகாது, இதுதான் வாக்கு ஸ்தலம். உங்க வாய்ஸ் செட் ஆகாது. உங்க கண்ணு இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே ஐசைட் தானே. இப்ப சயின்டிபிக்கா பேசுற மாதிரி முழிக்கிற நல்லக்காரன், இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு. ஆத்ம தூபமும் தீபமும் உன்னோடு என்றும் உண்டு. நம்ம செத்தா நாய் கண்டுபிடிக்கும், அதனால அது பேர் பைரவர்னு பேரு. உன் கருமம் நீ மட்டும்தான் மாத்த முடியும். அப்ப கடவுள் கிட்ட கேட்கிறான், அப்ப எனக்கு மத்தவங்களால கஷ்டம்லாம் கொடுக்க முடியாது. உன் கர்மத்தை நானே மாத்த முடிஞ்சா நான் இறைவனாயினும் உன் கர்மம் மாத்த இயலாமல் உன்னை மனிதனாய் செய்தேன், மற்றொரு மனிதன் மாற்றும் அதர்மம் நான் செய்யேன் தான் கடவுள். உன் கர்மத்தை இன்னொரு மனுஷன் மாத்த முடியும்னா கடவுள் மாத்த மாட்டானா? கடவுளுக்கே அந்த ஸ்ட்ரென்த் இல்லையே. உன் அம்சனை நீயா மாத்திக்கதான், அது சுகமா மாத்திக்கலாம். அப்படி அவனுக்கு அடங்கல. ஓகே, நான் ஒரு கல்லு தரேன், அந்த கூழாங்கல்ல உங்களால வைரமா மாத்த முடியுமா? என்னை உணரும் தன்மை பெற்றவன் மனிதன், என்னை உணரும் தன்மை பெற்றவன் மனிதன். அப்போ உனக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கல்ல கொடுக்குற, நேமாலஜி, நியூமராலஜி, ஜெமாலஜி, ஆஸ்ட்ராலஜி, இன்னும் எவ்வளவுதான் நாசமா போறோம்னு தெரியல நமக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பகட போட்டு. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வைரத்தை கொடுக்குற, உங்களால அதை கூழாங்கல்ல மாத்த முடியுமா? ஒரு கூழாங்கல்ல கொடுக்குற, அதை வைரமா மாத்த முடியுமா? முடியாது. ஆஃப்டர் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனையே உணர்ற தன்மை இருக்க உன்னாலேயே வைரத்தை கூழாங்கல்ல மாத்த முடியும், கூழாங்கல்ல வைரத்தை மாத்த முடியாது. தான் கல்லினே உணர்ற சக்தி இல்லாத கல்லது, ஆனா நீ கடவுளை உணர்ற தன்மை உள்ள மகா பிறவி. நீ உன்னாலேயே கல்லுடைய தன்மையை மாத்த முடியே. ஒரு கல்லு உன் கர்மத்தை மாத்தாதரா, நீ தான் மாத்தணும். நீதான் மாத்தணும், கண்டிப்பா உன்னால மாத்த முடியும். உன் லைஃப் இப்படிதான் இருக்கணும் நான் ஆல்ரெடி நிர்ணயிச்சேனா, அப்ப நான் செஞ்சது பேரு பிறப்பு கிடையாது, சாபம். சாபம். நான் உனக்கு அதுவா சொல்ல, நீ தைரியமா இறங்கு, துணிஞ்சு பண்ணு. பண்ணும் போது கடவுள் உனக்குள்ள இருக்கிறான், நம்பிக்கை உனக்கு வரணும்னு சொல்லல, நம்பிக்கையை தூக்கி போட்டு இருக்கான்னு உணரணும்ன்றான். என்ன சொல்றான்? அது ஒன்னாவது நீ கடவுளோட உட்கார்ந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லாது, நடக்குதான்னு பாரு, கண்டிப்பா பாரு.
உன் மனதை திறம் செய்யும் வார்த்தை உன் மந்திரம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அந்த மந்திரத்தை பத்தின பயம் போயிடணும். மந்திரம் எல்லாம் உங்க வாழ்க்கையை மாத்தாது. மந்திரத்தோட மகமை தான் தெரிஞ்சு சொல்லணும். குழந்தை தூங்குது, தூங்கும் போது அலையிலோ சில்லி தூங்கும். அவங்க பேர் சுக்லாம் பரதரம் விஷ்ணு. அடுத்து பார்ப்போம், தந்திரா தந்திரால பார்ப்போம். நான் சொல்ல வர விஷயம் இது ஒண்ணுதான். நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு பாவம் செய்றீங்க, ஆனா எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் இறைவனுடைய கண்ணோக்கத்துல வந்துட்டா அந்த பாவம் எல்லாம் பஸ்மமா மாறும். அதுதான் தவம். உனக்கு பதிலா உணவு, கழிவு, உறக்கம், கர்மம், இது நானும் வேற ஒருத்தரும் செய்ய முடியாது. சாப்பிடறதுக்கு, தூங்குறதுக்கு, பேல்றதுக்கு ஆள் வச்சுக்க முடியாது. கர்மாக்கம் வச்சுக்க முடியாது. குருஜி அப்பெல்லாம் இல்ல குருஜி, நாங்க நம்புறோம் குருஜி, பால் அபிஷேகம் பண்ணுவோம். ஏன்னா நீ பால் அபிஷேகம் கூட பண்ணு, ஆனா பால் ஊத்துறவனும் சரி, தேங்காய் உடைக்கிறவனும் சரி, தீராத பாவம் வந்து சேரும். முருகன் சொல்றான். ஏன்? எல்லா தண்ணி, எல்லா சாப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் எவ்வளவு பேர் தேங்காய் உடைச்சிருக்கலாம். குருஜி நான் என்ன பண்ணுவேன், பரவாயில்ல இனிமே உடைக்காம இரு. அது தெரியாம செஞ்சேன், இனிமே தெரிஞ்சு செய்யாத. நான் வந்து உங்களுக்கு கண்டிஷன் போடல தேங்காய் உடைக்க கூடாதுன்னு. ஏன்னு சொல்லி அனுப்ப. இதை மீறி நீங்க தேங்காய் உடைக்கும் போது உங்க மனசுல ஒரு மந்திரம் வரும், முட்டா பையில வரும். அதையும் மீறி அந்த ஒரு தேங்காவோட கை நிற்கும். வேணாண்டா முட்டா பையில நிற்கும். இப்படிதான் சொல்லணும், உங்களுக்கு புரியாது. நம்ம வேதம் படியே சொல்லுவோம். எல்லா நீங்க டேஸ்ட் பண்ற எல்லா ஃபுட்டுமே, எல்லா பழமே, உலகத்துல இருக்க எல்லா மிருகமும் டேஸ்ட் பண்ணலாம். ஆனா இளநீ உனக்கு மட்டும் செஞ்சான், உனக்கு மட்டும் செஞ்சான். நீர்நிலை இல்லாத மலை நிலையில் உச்சியில் வைத்தான் சிவநீர், அதன் பெயர் இளநீர். சிவநீர்னா ஜீவநீர். பாருங்க, அந்த இடத்துல போர் போட்டா தண்ணி வருமா? வராது. எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க, நீர்நிலை இல்லாத மணல் நிலையில் உச்சியில் வைத்தான் சிவநீர், அதன் பெயர் இளநீர். நீங்க என்ன பண்றீங்க, வேண்டின்னு தான் தேங்காய் உடைக்கிறீங்க. ஆனா அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ தெரியாம அப்படி சாஞ்சிட்டீங்க, சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு, ஃபேன் ஓடுது, எல்லா மாவும் பறந்துருச்சு. உங்க இன்டென்ஷன் மாவை பார்க்கணுமா? இனிமே பார்த்து உட்காருங்க, சுவிட்ச் இருந்தான்னு சொல்ல வரேன். தேங்காய் தான் நம்பி உடைச்சிங்க, இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் தேங்காய் மட்டும் உடைக்க கூடாதுன்னு. இப்படி வச்சுக்கலாம். மெடிக்கலா பேசுறமா, நம்ம பேசாம யார் பேசுவோம்? உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் ஏத்துறது குளுக்கோஸ் கிடையாது, அன்கான்சியஸ். ஆனா நீங்க எத்தனை பேர் மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கீங்க தெரியல. நிறைய டாக்டர், நம்ம எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. காமனாவும் சொல்றேன், ஐவி ஏத்துவாங்க. என்ன ஏத்துவாங்க? அது பேர் என்ன இங்கிலீஷ்ல? சலைன் வாட்டர். எத்தனை பேருக்கு இது தெரியும்? Can I see the hands raised? I want everybody to connect with you. Can I see the hands raised? அந்த சலைன் வாட்டர் ஏத்தனா என்ன ஆகுது? அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்கான்சியஸா ஆன உடனே சோடியம் அண்ட் பொட்டாசியம் உடைய மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்றது ரீனல் ஃபங்க்ஷன். அது உள்ள போன உடனே கிட்னி என்ன பண்ணும்? ஓபன் பண்ணும். ஆஹா, நான் பிளட்ல சோடியம் சர்க்குலேட் பண்ணல அப்படின்னு. கிட்னி ஃபங்க்ஷன் பண்றதால என்ன பண்ணும்? இப்ப ஹார்ட் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பிளட் பிரஷர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா பிளட் பிரஷர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா பிளட் பிரஷர் கொடுத்து கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆகிறதால இந்த லங்ஸ்ல இருக்க லிட்டில் கார்பன் டை ஆக்சைடு எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதேதான் இளநீல நடக்கும். அப்படி உடம்பு செல்லாம் போச்சுன்னா ஒரு துளி வேஸ்ட் ஆனாலும் ஜீவத்தை வேஸ்ட் பண்ண இந்த சாஸ்திரம். ஏன்னா அது அழிவு போவாது. வெட்டினாதான் எந்த மிருகம் வெட்டி சாப்பிடும்? சாப்பிடாது. அதனால அதுக்கு தென்னம் பிள்ளைனே பேரு. நம்ம ஊர்ல அதுக்கு என்ன பேரு? பிள்ளைனே பேரு. கண்ணுன்னு பேரு கிடையாது. பேரு என்னமா? பிள்ளை. உன் உயிர் காக்கும் தென்னம் பிள்ளைன்னு சும்மா சொல்லி வைக்கலாம். அந்த தென்னம்பிள்ளை என்ன பண்ணுவான்? உனக்கு உடம்பு செல்லாம் ஐவி ஏத்துவான். சித்தால் அப்படிதான் ஏத்துவாங்க. வாயில, ஏன்னா டைஜஷன் இல்லாம ரெண்டு தான் உடம்பு ஏத்துக்கும். ஒன்னு வாட்டர், இன்னொன்னு டெண்டர் கோகனட். ஜீவநீர் எப்படி வச்சிருக்க பாருங்க. சிவநீர் உயிர் காக்கும், நீர்நிலை இல்லாத மலநிலையின் உச்சியில் வைத்தான் உயிர் காக்கும் சிவநீர், அதன் பெயர் இளநீர். ஏன் தெரியுமா? இளநீர் எப்பவுமே கெட்டு போவாதான். தேங்காய் 10 மாசமா இருக்கு, ஆனா உள்ள அது 10 மாசம் தண்ணியா? அப்படி எலசாவே இருக்கும் இளநீர். அது பாருங்க, அவனே பதம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த அது உள்ள என்ன இருக்கு? பொட்டாசியம் இருக்கு. அதுவும் என்ன? டோட்டலி அன்பொல்யூட்டட், அன்கண்டாமினேட்டட் பொட்டாசியம். எவன் என்ன போட்டாலும் அங்க பொட்டாசியம் சேர்ந்து எவன் செஞ்சான்? ஈசன் செஞ்சான். இப்ப பொட்டாசியம் உள்ள போன உடனே this process will medically happen. உயிர் போற நேரத்திலயும் உன்னை உயிரை காக்கிறது இது மட்டும்தான். உள்ள இளநீ போன உடனே your kidney will start checking for the process of circulation of potassium. So heart will give extra pressure. இது ரெண்டும் பண்ணதால lungs கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடோட CO2 எலிமினேட் பண்ணணும். மூணுமே ஃபங்க்ஷன் பண்ணும்போது it has got no other choice. Brain will absorb more oxygen, you will come back to consciousness. அதுதான் இளநீ. இத போய் உடைக்கிற மனசாட்சி இல்ல. மத்தவன் நம்மள பைத்தியக்கார மாதிரி தான் பாப்பான். பெரியவங்க சொல்லவே இல்லை. வள்ளலார் சொன்னாரா இளநீ உடனே?
சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சார் அவரு. உணவதை ஒரு துளியும் வீண் செய்யாமல் மனிதனுக்கு செய்வாய். பாலாபிஷேகம் பண்றாங்க, வள்ளலார் காரி துப்புறாரு. நம் குலம் மற்றொரு மனிதனின் தொல்லை நீர்த்தால் பால்வாத்தேன் என்று சொல்லும் இனம்ன்றான். இது நீங்க கேள்விக்குள்ளே தெரியல. ஏதாவது நல்லது பண்ண என்ன சொன்னேன், வயிற்றுல பால்வாத்தேன், அதில் தீயில் வாப்பது நியாயமோன்னா. மாடு வளர்த்தார் அவரு. அவர் சொல்றாரு, 1 லிட்டர் கீக்கு எவ்வளவு தெரியுமா தேவை? 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரைக்கும் பால் தேவை. நீங்களும் நல்லவங்க தாமா, உங்களுக்கு தெரியல. உங்க எதிர்க்க ஒரு குழந்தை அழுதுமா பால் இல்லாம, நீங்க ஹோமம் பண்றீங்க, பாலாபிஷேகம் கடவுளுக்கு பண்றீங்க, நல்லா பாருங்க, நீங்களே வேண்டிக்கிறீங்க, சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்றீங்க. உங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க நல்லவன்றது உங்களுக்கே தெரியல. நீங்க இறைவனா இருந்தீங்களோ இல்லையோ, இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. இந்த அறிவு உங்களுக்கு வரணும். ஏன் சிலருக்கு பயம் வந்துடணும். நீங்க சிவலிங்கம் முன்னாடி பால் ஊத்துறீங்க, உங்க முன்னாடி ஒரு குழந்தை பாலுக்கு அழுவுது. இப்ப நீங்க லிங்கத்துக்கு பால் ஊத்துவீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பீங்களா? நீங்க அவ்வளவு நல்லவர் தானே. இப்ப உங்களுக்கு என்ன புரியலன்னா, நீங்க லிங்கத்துக்கு முன்னாடி பால் ஊத்தும் போது உங்க முன்னாடிதான் குழந்தைங்க அழுவல, ஆனா சத்தியமா எங்கேயோ குழந்தைங்க அழுவுது. அது லிங்கத்துக்கு அந்த குழந்தைக்கு அங்க நீயும் வளராதான். வடலூர்ல மட்டும்தான் வள்ளலார் பால் சோறும் போடணுமா? ஏன் உன்னால போட முடியாதா? நீயும் வள்ளலார் தான். அவர் ஒரு வள்ளலார சாவறதுக்கு வள்ளலாரா போல அந்த மனுஷன், நீங்களும் வள்ளலாரா இருக்கணும் தான் செஞ்சாரு. அதுவே இல்ல குருஜி, நான் ஹோமத்துக்கு வந்து பண்ணுவேன், நானு 2 லிட்டர் கீயை ஊத்துவேன். அந்த கணக்கு மனசுக்கு சொல்லு. 1 லிட்டர் கீ ஈக்குவல் டு 20 லிட்டர் ஆஃப் மில்க். 40 லிட்டர் பாலை ஊத்துறேன். 10 ml கீ கொடுமா நோய் வந்த குழந்தைக்கு. எத்தனை ml? ஒரு நாளைக்கு 10 ml கீ கொடு நோய் வந்த குழந்தைக்கு. உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியேற்றும். பஞ்சகவியத்துல முக்கியமான பங்கு. அதை தூக்கி நெருப்புல போடுற. இல்ல குருஜி, நான் கடவுளுக்கு வேண்டிக்கிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஊத்துனா கடவுள் புண்ணியம் வருமானு எனக்கு தெரியல, ஆனா இதை ஏழை மக்கள் குடும்பம் நான் சொல்லல. உனக்கு முடிவு பண்ணிட்டியா பாலாபிஷேகம்னு, அந்த பாலாபிஷேகம் இன்னொரு உயிருக்கு பண்ணு, கண்டிப்பா புண்ணியம் வரும், கடவுளாலே தடுக்க முடியும். குருஜி, நான் நாளைக்கே தைப்பூசத்துக்கு பாலாபிஷேகம் வச்சிருக்கேன். முருகன் இதுக்கு மேல நீ இதுக்காக அப்படியே வேலு மயில வந்து சொல்லுவான். என்ன மாதிரி எவனா வந்து சொன்னாதான் உங்களுக்கு முருகன். இதுக்கு மேல உங்களுக்கு முருகன் வந்து சொல்லணுமா? மத்தவங்க சொல்றது குருஜி, அப்ப அவங்க எல்லாம் ஊத்துறாங்க, ஊத்தின்னு போட்டோம், உன் வேலை நீ பாரு. அது நான் பாலாபிஷேகம் பண்ணலாமா வேணாமா குருஜி? இதை மீறியும் பண்ணா உன் பேர் என்ன தெரியுமா? என்ன? அதை மீறியும் பண்ணா மனித உருவத்தில் இருக்கும் அரக்கன் என்றாங்க. செய்வது தவறு என்று தெரிந்த பின்னே திரித்துக் கொள்வது உன் உரிமை. ஆனால் செய்வது மற்றொரு மனிதனுக்கு தீமை என்று உணர்ந்த பின்னே அதை தெளிவாய் செய்தால் மனித உருவத்தில் இருக்கும் அரக்கண்ணி. அதுக்கும் அவனு சொல்றான், இருப்பினும் என்னை நாடி வந்தால் உனக்கு நன்மை செய்யும் ஈசன்.